எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. நான் வந்து யூனிட் 6ல் வர டாபிக்ஸ்க்காக அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற இந்த 11th புக் எடுத்திருக்கேன். 12th புக்கும் வாங்கியிருக்கேன். எத்திக்ஸ் புக்கு கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டால், இதை படிக்கிறப்போ நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. தமிழில் இருக்கிறது, அப்புறம் ஹிஸ்ட்ரி, சோஷியலில் இருக்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் இது தனியாக டீட்டெயிலாக இருக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் இந்த புக்கை வாங்கி படித்து பார்க்குறப்போ நிஜமாகவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஆக்சுவலாக நான் இந்த புக்கை போன குரூப் 4க்கு முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். அப்போ அதிகமாக படிக்கலை, மேலோட்டமாக பார்த்துட்டு போனேன். இப்போ தான் புக்கை எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன். நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வாங்குங்க. ஏன்னா எத்திக்ஸ் புக்கில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அதுவும் வருது, அது இல்லாமல் மற்ற இதுவுமே வருது. தமிழக பண்பாடு அறிமுகம், சிந்து சமவெளி, அப்புறம் தமிழர் கலைகள் எல்லாமே நம்ம தமிழ் புக்கிலையும் சோஷியலில் அதில் படிக்கிறத விட இதில் டீட்டெயிலாக இருக்கிறதுனால நமக்கு யூஸ் ஆகும். யூனிட் 6லேருந்து வர கேள்விகளுக்கு இதிலேருந்து நம்ம பதில் ஈஸியாக சொல்ல முடியும். 11th 12th எத்திக்ஸ் புக்கு நான் வந்து கோயம்புத்தூரில் தான் வாங்கியிருந்தேன். நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அறவியல் அப்படிங்கிறது எத்திக்ஸ்லேயும் அது நிறைய வர்றதுனால நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வாங்கி படிங்க. இப்போ அடுத்த குரூப் 4க்கு நம்ம ரெடி ஆகிறோங்கிறப்போ எல்லா புக்ஸுமே ரொம்ப முக்கியமானது தான். இதையும் விட்டுறாதீங்க, படிக்கலாங்க. நன்றி.